வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் நேற்று 40 மே தின கூட்டங்கள், பேரணிகள். சினோஃபெக் நிறுவனமும் எரிபொருள் விலையை திருத்தியுள்ளது. பேருந்து பயண கட்டணத்தை குறைக்க முடியாது. சீமேந்து விலை குறைப்பு. சுதந்திர கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச. இன்னும் 29 நாட்களில் மலையக மக்களுக்கு காணி உரிமை, ஜீவன் உறுதி. எல்லைப் பகுதியில் அமைதியின்மை. மே தினத்தை முன்னிட்டு பிரதான அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களினால் நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் 40 மே தின கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்தப்பட்டுள்ளது. கொழும்பு நகரை அண்மித்து 14 மே தின கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்தப்பட்டன. நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2 மே தின கூட்டங்களில் பங்கேற்றதுடன் 2 இடங்களில் நடைபெறும் மே தின கூட்டங்களில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டார். சினோஃபெக் நிறுவனமும் நேற்று முதல் அமுலாகும் வகையில் எரிபொருள் விலையை திருத்தியுள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை சினோஃபெக் நிறுவனம் ரூபாவினால் குறைத்து 365 ரூபாயாக நிர்ணயித்துள்ளது. அதே நேரம் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை சினோஃபெக் நிறுவனம் 20 ரூபாவினால் குறைத்துள்ளது. இதற்கமைய சினோஃபெக் நிறுவனத்தின் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை 420 ரூபாயாகும். இதேவேளை ஒக்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலையை 27 ரூபாவினால், சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலையை 9 ரூபாவினாலும் சினோஃபெக் நிறுவனம் குறைத்துள்ளது. டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து பயண கட்டணத்தை குறைக்க முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். பேருந்து கட்டணங்கள் தொடர்பான தேசிய கொள்கையின் விலைச்சூத்திரத்தின் அடிப்படையில் கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் வருடாந்த கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. எனவே இந்த வருடாந்தத்துக்கான கட்டணத்தை எதிர்வரும் ஜூலை மாதத்தில் மாத்திரமே திருத்த முடியும் எனவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று முதல் அமுலாக்கும் வகையில் சீமெந்து விலையை குறைப்பதற்கு சீமெந்து நிறுவனம் தீர்மானித்துள்ளது. குறித்த நிறுவனங்கள் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டை ஒன்றின் விலையை 50 ரூபாவினால் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சீமெந்து மூட்டை ஒன்றின் விலை 2400 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக சீமெந்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் மலையக மக்களுக்கு நில உரிமை பெற்றுக் கொடுப்பது உறுதி என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். தலவாக்கலையில் நேற்று இடம்பெற்ற தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனாதிபதி வேட்பாளராக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச போட்டியிட உள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் அமைச்சர் DP இளங்கரத்னவை நினைவேந்தல் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விஜயதாச ராஜபக்சவுக்கு பெரும்பான்மையான கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தாம் ஜனாதிபதியாக பதவி வகித்துள்ளதாகவும் அந்த பதவிக்கு மீண்டும் தாம் போட்டியிடப் போவதில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இந்த மாத இறுதியில் மலையக மக்களுக்கான காணி உரிமைகளை பெற்றுத் தருவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் உறுதியளித்துள்ளார். கொட்டக்கலை பொது விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் ரணதுங்க நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார்.
தலவாக்கலையில் இடம்பெற்ற தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மே தின கூட்டத்தின் போது அவர் இணைந்து கொண்டார். தேசிய விளையாட்டு பேரவையின் தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் ரணதுங்க அண்மையில் நியமிக்கப்பட்டிருந்தார். எனினும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நியமிப்பதை தொடர்ந்து அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். எல்ல வெள்ளவாயு வீதியில் இருபுறங்களிலும் காணப்படும் பல வர்த்தக நிலையங்களை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் அப்புறப்படுத்த முற்பட்டதால் அந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. அமைதியின்றி அமைக்கப்பட்டிருந்த 70 வர்த்தக நிலையங்களே இவ்வாறு அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் சுமார் 15 வருடங்களாக நடத்தி வந்த வர்த்தக நிலையங்களை திடீரென அகற்றியமை காரணமாக பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக குறித்த வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே முதலீட்டு ஊக்குவிப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரியும் சவுதி அரேபியாவின் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் காலிட் அல் பாலிஹிம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளார்கள். உலக பொருளாதார பேரவையின் உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான மாநாட்டின் போது இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. முதலீடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் நீண்டகால தேவையாக உள்ளதுடன் இரு நாடுகளிலும் முதலீடு வாய்ப்புகளை மேம்படுத்த உதவும் எனவும் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. வாகனங்களை மீண்டும் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் முன்வருமாயின் தமது சங்கத்தின் யோசனை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரிஜிக்கே இதனை தெரிவித்துள்ளார். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.